ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்கி 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுவிக்க கோரி சென்னை கோட்டை நோக்கி பேரணி நடைபெற்றது. பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தலைமையில் எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தொடங்கிய இந்த பேரணியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் சத்யராஜ், மே 17 இயக்கத்தின் திருமுருகன், காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் திரைப்பட நடிகர் சங்க தலைவர் நாசர், இயக்குநர் சங்க தலைவர் விக்ரமன், இயக்குநர்கள் ஜனநாதன், கௌதமன், ரமேஷ் கண்ணா ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் சமூக செயற்பாட்டாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பேரணியில் கலந்து கொண்டனர். இது முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் மேல் நம்பிக்கையை வைத்து நடத்தும் பேரணி. அவர்களுக்கு ஆதரவாக அவர்களோடு துணை நின்று நடத்தும் பேரணி. இந்த பேரணிக்கு பிறகு நிச்சயமாக அந்த 7 தமிழர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. இதில் மனிதநேயம் கொண்டவர்கள் இந்த விடுதலையை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, சிலர் அதை எதிர்க்கிறாங்க. ஆதரிக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லவும், எதிர்க்கிறவர்களை கருணையோடு இதை பாருங்கன்னு உணர்த்தவும் தான் இந்த பேரணியை நம்ம செய்கிறோம். தமிழக அரசுக்கு இந்த 161வது சட்ட விதியை பயன்படுத்தி 7 பேரையும் விடுதலை செய்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்தலை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தயவு செய்து இந்த பிள்ளைகளை நீங்களே எடுத்த முடிவு தான், அதை இன்னொரு தடவை கருணையோடு அணுகி 7 பேரையும் விடுதலை செய்யுங்கன்னு ஒரு வேண்டுகோளை, ஒரு கோரிக்கையை வைக்கத்தான் இந்த பேரணியை நம்ம முன் எடுக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்திற்கு உடனடியாக மதிப்பளித்து இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சகமும் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களும் உடனடியாக இதற்கு அனுமதி அளித்து அவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்ய உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் தந்தை என்று போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேவுக்கு துணையான கோபால் கோட்சே கூட 16 ஆண்டுகளிலே ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து 16 ஆண்டுகளிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற போது இங்கே 7 தமிழர்களும் இவர்கள் நேரடியாக அந்த கொலை வழக்கிலே சம்பந்தம் இல்லாதவர்கள். ஆகவே மனிதாபிமான முறையிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும்.